சென்னை ராயப்பேட்டை நல்வாழ்வு திருமண மண்டபத்தில் தில்லையம்பல நாட்டியாலயா குரு ஸ்ரீமதி கோவர்தனி அவரது மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தில்லையம்பல நாட்டியாலயா சலங்கு பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நடிகை மற்றும் நடன கலைஞர் ஜி தமிழ் பிரபலம் பிரியா சுரேஷ் வருகை தந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். தில்லையம்பல நாட்டியாலயா நாட்டிய ரஞ்சனி, நாதன கலைக்கோதை, நிறுத்த ஆச்சாரியா, நாட்டிய சிரண்முனி, நாட்டிய சமுத்திரம், நாட்டிய நவரத்னா, குரு ஸ்ரீமதி கோவர்தனி அவரது மாணவிகள் ரிஷிகா டைத்தலா ஷில்பிகா, கனிஷ்கா, ரித்திகா, கார்த்திகா, சஞ்சனா ஆகிய மாணவிகளுக்கு சலங்கை அணிவித்து ஆசிர்வதித்தார். சலங்கை பூஜை விழாவில் மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தது. சிறப்பு அழைப்பாளராக பங்கு கொண்ட பிரியா சுரேஷ் மாணவிகளுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவித்தார். வாய்ப்பாட்டு, வயலின், மிருதங்கம் இசைக்குழுவினர்களுக்கு சால்வை அணிவித்து மேடையில் கௌரவிக்கப்பட்டது. இதில் மாணவிகளின் பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர். சலங்கை பூஜை இன்வைட் பண்ணியிருந்தாங்க கோவர்தனி மேம். அவங்க அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. கிளாசிக்கல், நானுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரையும் வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் என்னோடய டான்ஸ் கிளாஸ் ஏன்னா என்னோடய சலங்கை பூஜைலாம் எனக்கு ஞாபகம் வந்தது. பசங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய பேர் வெஸ்டர்ன் ஆடுவாங்க, ஃப்ரீ ஸ்டைல் எல்லாமே இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் தான் ஆடணும்னு நினைப்பாங்க. நம்ம பரதநாட்டியம் நம்ம நாட்டோட கல்ச்சர் எடுத்து ஆடணும், அது வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. ஸோ அதை அழிக்கக்கூடாது அப்படின்ற வகையில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பசங்களை வந்து கண்டிப்பாக, அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பரதநாட்டியம் கிளாஸ் சேர்த்து விடுங்க. பிகாஸ் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன்னா அது காரணம் என்னுடைய டான்ஸ் கிளாஸ் தான், என்னுடைய பரதநாட்டியம் கிளாஸ் தான், மகாலட்சுமி நாட்டியாலயா. அண்ட் அதுக்கு என்றைக்குமே நான் எப்போவுமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். பிகாஸ் அங்கே டான்ஸ் நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டதுனால தான் என்னால் ப்ராப்பராக ஆக்டிங், டான்ஸ்லேயுமே நிறைய ரியாலிட்டி ஷோஸ் என்னால் ஃபைனல்ஸ் வரைக்கும் எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லேயும் ஃபைனலிஸ்ட்டு அண்ட் வின் பண்ணியிருக்கேன், ரன்னர் அப் வந்திருக்கேன். அது காரணம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், டான்ஸ் தான். அதுவும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டதோட அந்த பலன் தான் வந்து என்னோட இந்த வெற்றிக்கான காரணம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்வேன் அப்படின்னா, எங்கள் அம்மா என் மேலே கிவ் அப் பண்ணாமல் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு பெரிய டான்ஸர் ஆகி, ஒரு பெரிய ஆக்டர் ஆகி இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.